ஆக்டர் விக்ரம் பிரபு நடித்த பாயி மொழி நீ எனக்கு படத்தோடைய சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ சிம்பிளி சவுத் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பாயி மொழி நீ எனக்கு படத்தோடைய டைட்டிலை கவனிச்சிங்க அப்படின்னா படத்தோடைய கதைக்கு ஏற்ற மாதிரியே அழகாக படத்தோடைய டைட்டிலை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தில் நம்ம ஹீரோவுக்கு அதிகமான வெளிச்சம் இருந்தால் தான் கண் பார்வை தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒளி வெளிச்சத்தை குறிக்கக்கூடியது. படத்தோடைய கதைக்கு ஏற்ற மாதிரியே படத்தோடைய டைட்டிலையுமே அழகாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய இடையில தான் நமக்கு தெரியும் ஹீரோவுக்கு கண்ணு குறைபாடு இருக்குது அப்படின்னு. ஆனால் படத்தில் ஆரம்பத்தில் இருந்தே கண் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது அங்கங்கே டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க. அது எங்கெங்க அப்படின்னு பார்ப்போம். படத்துடைய ஆரம்பத்தில் ஆட்டோவில் விக்ரம் பிரபு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போது ஒரு லேடியும் ஒரு ஜென்ஸும் ஆட்டோவில் ஏறுவாங்க. அப்போது அந்த லேடி மயக்க மருந்து வச்சுருக்கிற கர்ச்சிஃபை எடுப்பாங்க. பொதுவாக கண்ணு தெரியல அப்படின்னா காது கேட்குறதும் ஸ்மெல் பண்ணுறதும் ஷார்ப்பாக இருக்கும். கர்ச்சிஃபை எடுத்த உடனேயே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் இருக்குது அப்படின்னு விக்ரம் பிரபு கண்டுபிடிச்சிருவாரு. விக்ரம் பிரபுவும் விவேக் பிரசன்னாவும் ஒரு கம்பெனியில் உட்காந்துருப்பாங்க. அந்த கம்பெனி ரொம்ப வெளிச்சமாக தான் இருக்கும். ஆனால் விக்ரம் பிரபு கண்ணுக்கு மட்டும் மங்களாக பிளாக்காக தெரியும். அதே மாதிரி வாணி போஜனை மீட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அந்த சீன்லேயுமே மங்களாக தான் வாணி போஜனை காட்டுவாங்க. ஹீரோவுடைய கண்ணுக்கு மட்டும் இப்படி தெரியுது அப்படின்னு ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வெளிச்சம் இருந்தால் தான் விக்ரம் பிரபு கண்ணு தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி வீட்டையே ஓப்பன் ஸ்பேஸாக வச்சு கட்டியிருப்பாங்க. வாணி போஜன் விக்ரம் பிரபு கிட்ட சொல்லுவாங்க, வீட்டில் ஜன்னல் வைப்பாங்க, நீங்கள் என்ன ஜன்னலை வீடாக கட்டியிருக்கீங்க அப்படின்னு. வீட்டுடைய டிசைன் கூட வெளிச்சத்தை வச்சு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. விக்ரம் பிரபு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சு நடத்துவார். அந்த கம்பெனிக்கு பேரு கூட கண் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஈகிள் ஐன்னு அந்த கம்பெனிக்கு பேர் வச்சுருப்பாரு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோயின் திரும்பி உட்காந்துருப்பாங்க. ஆனால் விக்ரம் பிரபு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் பேசுவார். ஹீரோவுக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிறத சிம்பாலிக்காக ஆடியன்ஸுக்கு சொல்லியிருப்பாங்க. விக்ரம் பிரபுவும் வாணி போஜனும் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுவாங்க. அப்போது கரண்ட் போயிடும். எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு வாணி போஜன் கேட்கும்போது நான் கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவருக்கு மங்கலான கண் பார்வையில் நடந்து பழக்கம் இருக்கிறதுனால இந்த சிச்சுவேஷனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. படத்தில் விக்ரம் பிரபு அரவிந்த்ங்கிற ரோலில் ப்ளே பண்ணியிருப்பார். அரவிந்த் அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் தான். பேரில் கூட கண் சம்மந்தப்பட்ட பேராக வச்சுருப்பாங்க. வாணி போஜன் விக்ரம் பிரபு கிட்ட கேட்பாங்க, என்ன வீட்டிலே லைப்ரரி எல்லாம் இருக்குதா அப்படின்னு. அந்த புக் ஸ்டாண்டில் பார்த்தோம் அப்படின்னா அன்றில் பறவைன்னு ஒரு புக் இருக்கும். அந்த பறவை தூங்கும்போது ஒரு கண்ணு தூங்கி இன்னொரு கண்ணு முழிச்சிருக்குமாமா. புக்கில் கூட கண் சம்மந்தப்பட்ட புக்காக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பாய்.